ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பாலக்காடு நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஓட்டெல்லாம் இன்றைக்கி போட்டு முடிச்சுட்டு 19ஆம் ஓட்டெல்லாம் போட்டுட்டு வந்து பாலக்காடு வந்து கிளம்பிகிட்ருக்கோம். பாலக்காடு வந்து அங்கே நம்மளோட வீடு அங்கே இருக்குது, எல்லாம் தெரியுன்னு போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில். பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்கள். சரி, அங்கே ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ பசங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ அந்த காரில் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ அப்படியே நான் வந்து மெயின் ரோட்டில் அப்படியே வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணியிருந்தேன். இப்போ அப்படியே ஓட்டெல்லாம் போட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் ஓட்டு போட்டுறது தான் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஓட்டும் போட்டுட்டு வீட்டில் டிஃபன்லாம் சாப்பிட்டு நமக்கு வேண்டாம் ஒரு 2-3 நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் சாமான் செட்டு எல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இங்கே சமைச்சு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம இங்கே வாங்கி வந்து இருந்துட்டு நம்ம ஒரு நாள் கூட வந்து இருக்கல, வந்து பார்த்துட்டு உடனே போயிடுவோம். சரி, ஒரு 2-3 நாள் நம்ம இங்கே வந்து இருக்கலாம், இப்போ பசங்களுக்கு லீவு இருக்கிறதுனால வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். நல்ல சூடு சமயம்தான், அங்கேயும் நல்லா சூடாக தான் இருக்கும், ரொம்ப வெயிலாக தான் இருக்கும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு நாள் டைம் இருக்கும்போது தான் போக முடியும், பார்க்கலான்ட்டு வந்தோம். இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது. அப்படியே பார்த்துட்டே வாங்க, நான் உங்களுக்கு வீட்டோட இதெல்லாம் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த சைடு வந்து இங்கே பாலக்காட்டில் புதுசாக திறந்துருக்க லுலு மால் வந்து இதுதான். இங்கே அது வந்து அப்படியே நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட வீடும் வந்து இருக்குது. இது வந்து இன்னொரு நாளைக்கு நாங்கள் முடிஞ்சால் போனால் வந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ புதுசாக திறந்துருக்கு, ஓப்பன் ஆயாச்சு. இப்போ தாண்டி இதோட மெயின் ரோடு தாண்டிட்டு இந்த பக்கம் வந்து நம்மளோட இப்போ வீட்டுக்கு போகிறதுக்காக உள்ளே வந்து போயின்ட்டுருக்கோம். இந்த பாலக்காடு மெயின்லேயே வந்து இப்படி திரும்பினாலும் நம்மளோட வீடு தான். கட்டுக்குள்ளே கொஞ்சம் உள்ளே ஒரு 2-3 கட்டு திரும்பினா நம்மளோட வீடு வந்து இருக்கும். இதுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், காரெல்லாம் ஒரு கார் போக முடியும், அவ்வளோதான். இப்போ இது நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இங்கே, அதாவது அவங்க விவசாயம் அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துருக்காங்க போல இருக்குது. இப்போ இந்த இடமெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. இது வெயில் காலம் அப்படிங்கிறனால கொஞ்சம் எல்லா இடமும் கொஞ்சம் வறண்டு போய் தான் இருக்குது. இதனால கேரளா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பச்சை பசங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்து இப்போ போக போகிறோம். இதுதான் நம்மளோட வீடு. இதோட வீடியோ வந்து நிறைய போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பேன். இப்போ நான் வந்து இங்கேருந்து என்னோடய வீடியோ வந்து ஒரு நாளைக்கு வரும். நம்ம இங்கே இருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து என்னோட தடவை வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நம்மளுடைய வீடோட எப்படிலாம் இருக்குது, எப்படி நம்ம 2 நாள் என்ன ஸ்டே பண்ணி என்னெல்லாம் பண்ண போகிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். இனி இப்போ வந்து உள்ளே வந்து போயின்ட்டுருக்கோம். இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போய் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த பக்கம்லாம் வந்து நம்மளோட இடம் இங்கே தெங்கு முன்னாடிலாம் ஏற்கனவே நான் இங்கே தெங்கெல்லாம் வைக்கிறதெல்லாம் வந்து போட்டிருப்பேன், பார்த்துருப்பேன். இப்போ வாங்க உள்ளே போகலாம். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ண வேண்டியிருக்கு, பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணணும். இப்போ இனிமேல் தான் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ண போகிறோம். நாங்கள் கொண்டு வந்த சாமான்லாம் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு பெருக்கி தொடச்சிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நீட் பண்ணிவிட்டு ஒழுங்காக எல்லா இடமும் கொஞ்சம் அங்கங்கே அப்படி இருக்குது. இப்போ இதெல்லாம் பெருக்கி தொடச்சி நீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா இடமும் பெருக்கி தொடச்சாச்சு. ஒரு 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 இடமா கொஞ்சம் பெருக்கி ஸ்ருதி ஒரு இடம் பெருக்கினா, நான் ஒரு இடம் பெருக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி வீடு பெருசுங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் பண்ண முடியுமா. அப்போ ஃபுல்லாக ஒரு மணி நேரம் 1 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே எல்லாமே நீட் பண்ணி பெருக்கி தொடச்சாச்சு. இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வீடு ரொம்பவும் இன்னும் சூப்பராகவும் வந்திருக்கு. ஆள் எப்பயுமே ஃபுல்லாக இருந்திருந்தா எல்லோரும் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வீடு எப்பயுமே இன்னும் கொஞ்சம் ரொம்ப நீட்டாகவே இருக்கும். இப்போ அடுத்தது வந்து சமையலுக்கு தான் எல்லாம் என்ன பண்ணலாங்கிறது யோசிச்சு அடுத்து சமைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து ஃப்ரிட்ஜு, அடுப்பு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ இங்கே இது இல்லாமல் கொஞ்சம் நாங்கள் கொண்டு வந்த சாமான் மட்டும் தேவையானதெல்லாம் மட்டும் இதில் கொஞ்சம் வச்சுட்டோம். கொஞ்சம் மளிகை சாமான்லாம் அட்டைப்பட்டியில் எடுத்துகிட்டு வந்தோம். அப்பப்போ வேணுங்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு 2 3 நாள் தானே இருக்க போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தது. இந்த பக்கம் போனீங்கன்னா இப்படி இந்த பக்கம் வெளியில் ஓப்பன், இந்த பக்கம் கிச்சனோட இது பின்னாடி வழி, இந்த பக்கம் கிணறு, இந்த பக்கம் ஏற்கனவே நான் வந்து காட்டியிருப்பேன். அடுத்து உங்களுக்கு வெளியிலலாம் வந்து காட்டுறேன். இது வந்து ஒர்க் ஏரியான்னு சொல்லிட்டுங்க. இந்த பக்கம்லாம் பாத்திரம் தேக்கக்குள்ளெல்லாம் வெளியில் தான் வந்து யூஸ் பண்ணுவா எல்லாம். இந்த அவன் வந்து நாங்கள் புதுசாக இப்போ வாங்கியிருக்கோம். நம்மளோட யூடியூப் கிச்சனில் தான் வந்து அதுக்காக தான் யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கு. இங்கே வந்து இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து ஸ்ருதி வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. ஸ்ருதி கேக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு அதோடய அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் இங்கே வந்து இருக்கிறதுக்காக இந்த அவன் வந்து கொண்டு வந்து வச்சுட்டுருக்கோம் ஒரு 2 நாளைக்கு. இன்றைக்கி வந்து அவள் பிரியாணி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. அதனால் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி மத்தியானம் குக்கிங், அதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு பக்கம் திறந்து வெளியில் வந்து அப்படி பின்னாடி எப்படியும் வரலாம். இதெல்லாம் திறந்து வச்சோன்னா ரொம்ப நல்லா காற்றும் வர்றது ரொம்பவும் நல்லாயிருக்கு. பகலில் போக போக கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாக ஆகிட்டுருக்கு. இந்த பக்கமாக கேட்டு திறந்து இப்படி பின்னாடி வழியாகவும் போகலாம், அந்த மாதிரி இருக்குது. நம்ம இங்கே வந்து இருந்து பார்க்கும்போது தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணி எப்படிலாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால் நம்ம சரி 2 நாளாவது இருந்து பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக தான் தங்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. ரொம்பவுமே நல்லா இருக்குது. சும்மா நம்ம டெய்லியுமே க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டு இருந்தால் ரொம்ப வீடு க்ளீனாக நல்லாயிருக்கும். ஆள் புழங்கிட்டே இருக்கணும் எப்போவும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறது. இது வழியாகவும் பின்னாடி வந்து கீழேருந்து ஏறியும் இப்படி மேலே போகலாம். இந்த மாடியோடது நான் வந்து உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது மேலே தனியாக நம்ம வாடகைக்கு விட்டாலும் அப்படியே மேலே இது வழியாக ஏரியாவாக போயிட்டு வந்துக்கலாம். அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இடையில இந்த டோரை மட்டும் நம்ம சாத்திட்டா போதும். இதே மாதிரி தான் மேலேயும் இருக்கும். இப்போ இது வாசலில் இப்படி வழியில் வர்றதுக்கு வெளியில் எந்த இடமும் வந்து நாங்கள் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அதாவது இந்த கேரளா சைடெலாம் இந்த மாதிரிலாம் தான் வந்து இருக்கும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். தின்ன மாதிரி இந்த இடத்துல வெளியிலலாம் உட்காரலாம், நல்லா காற்று வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த ஈவினிங் சமையல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். இந்த வாசலுக்கு போகிற வழி இப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதிலே அடியில் வந்து ஷூ ரேக் மாதிரியும் இருக்குது. நம்ம ஷூ ரேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். செப்பல் இல்லாமல் இங்கே அதில் வந்து வச்சுக்கலாம். அடியில் இந்த கடியில் பக்கத்தில் மாமரம் இருக்குது. இந்த சைடு இப்போ தான் புதுசாக நிறைய துளுத்துருக்கு. இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வந்து காட்டியிருப்பேன். இந்த 2 சைடும் வந்து வேறு ஒருத்தரோட இடம். இந்த பக்கமும் இது வழியாக உள்ள இந்த பக்கமும் போய்க்கலாம். அந்த பக்கமும் இருக்க இடம் இது ஃபுல்லாகவே வேறு ஒருத்தரோடது. அதே மாதிரி இந்த பக்கமும் வேறு ஒருத்தரோடது. இப்போ நடுவில் மட்டும் நம்மளோட பொது வழி இது. இதில் வழியாக உள்ள நம்மளோட வீட்டுக்கு போகலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக இது வரைக்கும் வேறு ஒருத்தவங்களோட தான். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ அக்கம் பக்கம்லாம் வீடுகளில் வந்து நிறைய வந்து இருக்குது. இந்த பக்கம் இல்லாமல் வந்து இப்போ நான் வந்து தண்ணி வந்து எடுத்திருந்தேன். எல்லாம் பெருக்கி எல்லாம் தொடச்சி எல்லாம் ஆயாச்சு. சரி, மோட்ரு வந்து இப்போது வேறு மாற்றிட்டுருக்காங்க புதுசாக. இப்போ நம்ம 2 நாள் இருக்கிறதுனால வந்து மோட்ரு மாற்றலாம்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி மேலேருந்து கிணத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு துடைக்கிறதுக்கு இன்னொரு தடவை துடைக்கிறதுக்காக வந்து எடுத்துன்னு இருக்கேன். அதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாயந்தரம் வந்து ஆயாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 5 மணி. எப்படி இருக்குது பாருங்க வெளியில. ரொம்பவுமே அதாவது சாரி 6 மணி. 6 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல வெளிச்சம் வெளியில் ஒரே. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், வெளியிலலாம் இங்கே கிணத்துலேருந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு செடிக்கெல்லாம் வந்து இங்கே நாங்கள் தெங்கெல்லாம் வந்து வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் வந்து விட்டோம். நானும் என்னோடய சித்தியும் வந்துட்டு என்னோடய பொண்ணும். நான் எடுத்து வந்து அவள் எல்லாத்துலேயும் கொண்டு வந்து விட்டுட்டா. எல்லாம் ஒரு ஒரு திங்குக்குமா ஒரு பக்கெட்டு கொண்டு வந்து விட்டோம். பைப்பெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம இழுத்து விடுறது ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம தண்ணி இழுத்து விடுறதுலாம் சின்ன வயசுலலாம் அப்படிலாம் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். தண்ணி கிணத்துலேருந்து எடுத்து. இப்போ நம்ம சும்மா இங்கே இருக்கிறது நம்ம அழகாக கிணத்துலேருந்து எடுத்து தண்ணிலாம் எல்லா இடத்துக்கும் வந்து விட்டுட்டு இருந்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாமரம் பாருங்கங்க, புதுசாக இப்போ தான் வந்து தொளுத்துருக்கு. பச்சை பசேன்னு நிறைய புது துளிர் நிறைய தொளுத்துருக்கு. இப்போ இந்த தெங்குலேருந்து தான் எல்லோரும் நம்ம இந்த தெங்கு தான் வந்து நான் ஏற்கனவே வச்சுருந்தேன். அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பேன், வைக்கிறதே ஏற்கனவே வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ அதிலலாம் வந்து ஒரு பக்கெட் தண்ணி வந்து விட்டோம் சாயந்தரம். இனி நிறைய வைக்கிறதுக்கெல்லாம் இருக்குது, இடம் வைக்கணும். இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறனால இப்போ எதுவும் வைக்க முடியாது. ஏன்னா மழை சமயத்தில் வச்செல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக எல்லாம் பிடிச்சிரும். நம்ம ஆளும் வந்து இங்கேயே இருந்தோன்னா நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு நெல்லிக்காய் மரம் வந்து இருக்குது. அதில் ஏற்கனவே இங்கே இருந்தது, அது வந்து இருக்குது. அப்படியே இந்த பக்கம் இங்கே தான் வந்து மோட்ரு வந்து புதுசாக வந்து திருப்பி ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இது பின்னாடி நம்மளோட ஒர்க் ஏரியா சொன்னேன் இல்லையா, அது வழியாக இப்படி வர இடம். இங்கே கிணறு, இதுலேருந்து தான் வந்து கிணறு தண்ணி வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் நான். சாயந்தரம் எல்லாத்துக்கும் இதுலேருந்து எடுத்து விட்டு இங்கே வந்து ஒரு துவைக்கிற கல் ஒன்று இருக்குது. இதில் வந்து இது வந்து முருங்கை மரம், முருங்கைக்காய் வந்து இருக்குது மேலே ஹைட்டாக. சரி ஒன்று எடுக்கிற வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்குது, அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க போகிறேன் இப்போது. இப்போ நான் தான் வந்து எடுத்துக்கணும். மேலே வந்து ஹைட்டில் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து எடுக்க முடியல. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கோவில் வந்து இருக்குது. நாளைக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் காட்டுறேன். கோவிலுக்குள்ளெல்லாம் போனால் ஒரு காமாட்சி அம்மன் வந்து இருக்குது கோவில் சின்னதாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு வாழை மரம் ஒன்று இருக்குது பக்கத்தில் சின்னதாக. இது நான் பின்னாடி வழி சொன்னேன் இல்லையா, அந்த இடம். இந்த முருங்கைக்காய் வந்து முல்லை எப்படியா எடுக்கலாம் வந்து எடுத்துட்டுருக்கேன் நான். குச்சி எதுவும் இல்லை, எல்லாம் ஹைட்டாக இருக்குது, எடுக்க முடியறதில்ல. இந்த மாங்காய் வந்து இப்போ தான் துளுக்கிறது. அதாவது மாமரம் இந்த இலையெல்லாம் பழைய இலையெல்லாம் உதிர்ந்து புதுசாக இப்போ தான் வந்து தொளுத்துன்ருக்கு. சின்ன சின்ன இலையாக இப்போ தான் வந்துட்டுருக்கு. இனிமேல் தான் இங்கே மாங்காய் சீசன் வரும்னு நினைக்கிறேன். இந்த இதிலலாம் நிறைய காய் வைக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குது இந்த மாங்காய்லாம். ஹைட்டாக இருக்கிறதுனால யாரும் பறிக்க முடியாதுக்கே அது நிறைய முத்தி போய் இருக்குது. இப்போ ஒரு 2 முருங்கைக்காய் மட்டும் இருக்குது இதில். நானும் சரி பறிச்சா நம்ம நாளைக்கு சாம்பார் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறதுனால எல்லாம் எடுப்போம் அப்படின்னு எடுத்துன்னு இருக்கேன். ஒன்று வந்து எடுத்தேன், இன்னொன்று வந்து எடுக்க முடியல, ரொம்ப ஹைட்டாக இருந்தது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிணறு பக்கத்தில் இங்கேயே வந்து ஒரு பைப்பு இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்க கொள்ளலாம். இங்கே துவைச்சி அலச கொள்ளலாம். பக்கத்தில் இங்கே துவைக்கிற கல் இருக்கிறதுனால இதுலேருந்து நம்ம பிடிச்சி அலசி உணர்த்த கொள்ளலாம், சௌரியமாக இருக்கும். இதில் எப்படி நம்ம சுற்றி போகலாம், போயிட்டு அப்படி சுற்றி இந்த பக்கம் பின்னாடி வழி அந்த சைடும் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே இந்த பக்கம் பூட்டி வச்சுருக்கு, இதே வந்து அந்த பக்கம் லாக் பண்ணி வச்சுருக்கோம். சும்மா நம்ம வேணுங்கிறத திறந்து வந்தால் போதும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. இங்கே நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். இது நம்மளோட மெயின் வீடு, மெயினோட என்ட்ரன்ஸு. இப்போ இந்த மாமரம் வழியாக எப்படி போகலாம் நம்ம. இப்போ நம்ம அப்படியே போனோம்னா நம்ம பின்னாடி அந்த பறிச்சோம்ல எங்கேயும் ஒரு பைப்பு வந்து இருக்குது. இது வழியாகவும் நம்ம தண்ணியெல்லாம் பிடிச்சி செடிக்கெல்லாமும் விட்டுக்கலாம். இங்கெல்லாமும் இடம் வந்து இருக்குது. இங்கே நம்ம அங்கேயே இருந்தோன்னா நம்ம செடிகள்லாம் வச்சு பார்த்துக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த பக்கம் நல்லா க்ளீன் பண்ண அடிக்கடி ஆளுகள் வருவாங்க, வந்தால் அவங்கெல்லாம் இங்கெல்லாம் எல்லாத்தையுமே போட்டு நெரிச்சு பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது பெட்ரூமோட ஒரு ஜன்னல். இது பின்னாடி பக்கத்து வீட்டோட அவங்களோட தோட்டம். இங்கே மெயினாக வந்து உங்களுக்கு எல்லா வீட்லேயும் இந்த மாமரம், தென்னை மரம், பலா,
இதெல்லாம் தான் ரொம்ப நிறைய இருக்கும். கேரளாவில் முக்கால்வாசி எல்லார் வீட்லேயுமே எல்லாமே இருக்கும். அவங்கவுங்க எதுவுமே வெளியில் வாங்கவே வேண்டாம். அவங்கவுங்க வீட்டுகள்லே எல்லாம் இருக்கும். கேரளானாலே ஒரு அழகு தான் இல்லையா? ரொம்பவும் சூப்பராக இருக்கும். மெயினாக வீடுகளும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயும் இப்போ நம்ம வீடும் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப இந்த வீடு. அப்போ சரி நம்ம இந்த வீட்லேயும் வந்து இருக்கலாம், 2-3 நாள் இருக்கணுங்கிற ஆசையினால தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நாள் நம்ம இந்த வீட்டிலேருந்து நம்மளோட விலாக் வந்து வரும். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.